ஸோ முதல் செய்தி, ஓசூரில் ஒரு காரை ஏற்றி படுகொலை செய்யப்பட்ட ஒரு சம்பவம். கிருஷ்ணகிரி மாவட்டம் அன்னை அரவிந்தர் நகரில் இருக்கிறவர் சிவமூர்த்தி. இவர் தொழிலாளர் நலத்துறையில் உதவி ஆணையராக இருக்கிறார். அவர் வீட்டு வாசலில் ஒரு 2 வீலர் நிறுத்திட்டு இருந்திருக்காரு. அங்கே திமுகவுடைய நிர்வாகி சீனிவாசன் அப்படிங்கிறவர், அவருடைய பையன் அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே 20-19 வயசு தான், காரை ஓட்டிட்டு வேகமாக ஓட்டிகிட்டு வரும் பொழுது இந்த சிவமூர்த்தியுடைய 2 வீலரை இடிச்சிருக்கிறாங்க. திடீர்னு இடித்தா அங்கே மக்கள் கேட்க தானே செய்வாங்க. அவங்க குடும்பத்தினர் என்ன ஏதுன்னு அவர்கிட்ட கேட்டு சண்டை போட்டுட்டு இருக்கிறப்ப இவர் திரும்ப வண்டியை ரிவர்ஸில் எடுத்துட்டு அந்த சிவமூர்த்தி, அவருடைய மகன், மருமகள், பேத்தி எல்லாம் இருக்கிற அவங்க மேலே காரை ஏற்றி கொலை செய்ய முயற்சி செய்திருக்கிறார். அந்த நேரத்தில் மிகப்பெரிய விபத்து நடந்திருக்கிறது. உடனே அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க தூக்கி அவரை ஹாஸ்பிட்டலில் அழைச்சிட்டு போகிறப்ப சிகிச்சை பலனின்றி சிவமூர்த்தி இறந்து போயிட்டார். அவருடைய மகன், மருமகள், பேத்தி எல்லாம் இப்போ கொஞ்சம் சீரியஸாக ஹாஸ்பிட்டலில் சிகிச்சையில் இருக்காங்க. திமுக மாநில பொதுக்குழு நிர்வாகியாக இந்த சீனிவாசன் இருக்கிறார். இந்த விசாரணை எப்படி போகும் அப்படின்னு தெரியல. ஆனால் போலீஸார் சொல்லும் பொழுது கடைசியாக ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க, இந்த ஆதித்யா அவருடைய மகன் ஓட்டி வந்தவர் மது போதையில் இருந்தார் அப்படிங்கிறாங்க. இந்த செய்தி எப்படி பார்க்க? நீங்கள் சொல்லிட்டீங்க, அந்த மாநில பொதுக்குழு உறுப்பினர் சொல்லிட்டீங்க. அதன் பிறகு இந்த கேள்வியெல்லாம் கேட்கவே கூடாது. ஏன்னா இதே போல பல சம்பவங்கள் தொடர்ந்து நம்ம CTVல பேசி கொண்டிருக்கிறோம், பார்த்து கொண்டிருக்கிறோம். தமிழ்நாடு எப்படி எந்த லட்சணத்தில் இருக்குன்னு நமக்கு தெரியுது. காட்சி அதே தான், அந்த காட்சியில் வரக்கூடிய கேரக்டர்ஸ் தான் மாறுது, இடம் மாறுது, அவ்வளவுதான். இதே ரிப்பீட்ஸ். இதே சில மாதங்களுக்கு முன்பு சென்னையில KK நகர் அந்த தொகுதியில் இருந்த தனசேகரனுடைய பேரன் 2025 நடந்திருக்கு. ஆமா, அதாவது காதலுக்காக தன்னுடைய நண்பரை காதலிக்க மறுத்த அந்த பொண்ணை கார் ஏற்றி கொலை செய்தாங்க. திமுக காரங்களாம் இந்த மாதிரி ஏதாவது கேட்டாங்க, நீங்க பதில் பேசாம ஓகே சொல்லிடணும். புரிஞ்சுங்களா? இப்ப என்னன்னா மாரல் ஆஃப் த ஸ்டோரின்னு சொல்லுவாங்க. ஒரு ஸ்டோரி சொல்லிட்டு மாரல் ஆஃப் த ஸ்டோரி இஸ் அப்படின்னு இந்த குழந்தைங்க சொல்லி கொடுப்பாங்க இல்லையா? அது மாதிரி இந்த ஸ்டோரியுடைய மாரல் என்னன்னா, திமுக கட்சிக்காரனை சேர்ந்தவன் ஏன்னா ஒருத்தர் ரோட்ல இந்த மாதிரி கார் ஓட்டிட்டு போனான்னா, ஹார்ன் அடிச்சானா, கொயின்னு இரிட்டேட் பண்ணாலும் சரி பேசக்கூடாது. அமைதியா வீட்டுக்குள்ள போய் கதவை தாப்பா போட்டு உட்காந்துக்கணும். கேள்வி கேட்ட அவங்க தப்பு எப்படி நீங்க கேட்கலாம்? இதுதான் மாரல் ஆஃப் த ஸ்டோரி. ஏன்னா the same story repeats. ஒரு தட்டி கேட்டால் கூட அதுக்கு கொலை செய்ய கூட துணியக்கூடிய அளவுக்கு மோசமான அராஜக ஆட்சி இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. பாரதியார் சொன்னதெல்லாம் அப்படியே நடக்கக்கூடிய ஆட்சி. பாரதியார் சொன்னார், பேய் அரசாண்டால் பிணம் தின்னும் சாத்திரங்கள். இதை நினைச்சு சொன்னாரோ நமக்கு தெரியல. உண்மையிலேயே அப்படிப்பட்ட ஆட்சி, காட்டாட்சி நடந்து கொண்டிருக்கிறது இப்ப நம்ம பார்க்கிறோம். மக்களுக்கு எந்த விதமான உரிமை கிடையாது, உயிர் வாழவே உரிமை இல்லை. திமுக கட்சிக்காரன் வசனம் எழுதுவாங்க, இம் என்றால் சிறைவாசம், ஏனென்றால் வனவாசம், அதெல்லாம் இவங்களுக்கு தான் பொருந்தும். இவங்க செய்யக்கூடியது முன்னாலேயே எழுதி வச்சிட்டாங்க வசனமா. இப்ப பாருங்க என்னன்னா, இவர் இந்த அந்த திமுக நிர்வாகி பிரமுகருடைய மகனை ஓட்டி வந்திருக்காரு. ஒரு கால் டிரைவர் ஓட்டி வந்தா என்ன இருக்கும்? டிரைவர் மேல பழிய போட்டு அவர் 2 வருஷம் கழிச்சு வெளில வந்துடும். அவர் குடும்பம் நல்லா சமத்தியா கவனிச்சிருவாங்க. அந்த மாதிரி நல்லா அவர் கட்சியில பதவியும் கொடுத்துருவாங்க. இதெல்லாம் நடந்திருக்கும். இப்ப இவரே ஓட்டி வந்திருக்காரு. அப்ப இவர் எப்படி தப்பிக்க வைக்கிறது? அதனாலே மது போதையில் வாகனம் ஓட்டியதால் இப்ப ட்ரிங்க் அண்ட் டிரைவ் தான், கொலை கிடையாது. சல்மான் கான் கேஸ் எப்பயாவே மாற்றி எழுது. இதுல என்னன்னா, அந்த இடத்துல CCTV கேமரா இருக்கு, அதெல்லாம் பதிவாயிருக்கு. ஆனா இப்ப கோர்ட்டுக்கு வரும்போது போலீஸ் அந்த CCTV கேமரா காட்சி எடுத்து வரும்போது அந்த குறிப்பிட்ட டைம்ல உள்ள CCTV காட்சிகள் மட்டும் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக பதிவாகி இருக்காது. அண்ணா யூனிவர்சிட்டிலே பார்த்தோம் இல்லையா? நானும் ஒரு CCTV கேமரா இருந்துகளும் அந்த நேரத்தில் உள்ளது மட்டும் பழுதடைஞ்சிரும். அது எப்படின்னு தெரியாது. அதனால இதுவும் அதே போல பழுதடைஞ்சிரும். அதனால என்ன ஆகும் நம்ம முடிவு பண்ணிக்கலாம். அதனால தமிழ்நாட்டுல எந்த அளவுக்கு சட்டம் ஒழுங்கு இருக்கிறது. இப்ப நேத்து கமுதியிலையும் இதே போல ஒருத்தர் மது போதையில பாக்குறவங்க மேலாம் காரை இடிச்சு இது பண்ணாது. இல்ல, நீங்க போதையில இருக்குன்னு அவசியம் இல்ல. காரை இடிச்சு கொண்டுட்டீங்கன்னா போலீஸை கவனிச்சாலும் இல்ல கட்சியில பதவியில் இருந்தாலும் மது போதைன்னு ஒரு ட்ரங்க் அண்ட் டிரைவ் கேஸை போட்டு யூ வில் பி சேவ். இதான் மாரல் ஆஃப் த ஸ்டோரி. ஏன்னா இது தொடர்ந்து இப்போ உச்சகட்டத்துல இருக்கு.
அப்பயே இந்திரா காந்தி இருந்தப்பயே அவங்கள போட்டு அடிச்சு கொலை முயற்சி நடந்து சொல்லி மரகம் சந்திரசேகர் கோர்ட்ல வாக்குமூலம் கொடுத்தார். தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. நீங்க ரோட்ல இல்ல, ஒரு டிவி ஸ்டேஷன்ல, தனியார் டிவி தொலைக்காட்சியில எஸ்ஜி சூர்யா போறாரு, தன்னுடைய கருத்தை சொல்வதற்கு கூட கருத்துரிமை மறுக்கப்பட்டு அங்கேயே அட்டாக் பண்றாங்க, லைட் அணைச்சு. அப்ப எவ்வளவு தைரியம் பாருங்க, கேமரால இருக்கு தெரியும் தொலைக்காட்சி நிலையத்துல. அப்ப இவங்களை நீங்க என்ன பண்ணுவீங்க? தமிழ்நாட்டில் எங்கேயுமே எந்த உயிருக்கும் பாதுகாப்பு இல்லை, திமுக கட்சியினரை தவிர. அதனால இவங்க சொல்றதை கேட்டுட்டு இருக்கணும். இது எப்ப மாறும்னா, தமிழகத்திலே குவார்ட்டருக்கும் பிரியாணிக்கும் காசுக்கும் அடிமையாகாமல் ஓட்டு போடக்கூடிய மக்கள் இருக்கும் வரை, வரும் வரை இப்படிப்பட்ட அவலங்களை தொடர்ந்து கொண்டுதான் இருக்கும்.